என்ன ரிசல்ட் அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறது நம்ம கிட்ட ஆகி இல்லை. பெட்ரோலுக்கு பெரிய ரிசல்ட் நமக்கு அது ஒரே ஒரு இல்லாத காரணத்தினால கண்டிப்பா நம்மளால இம்போர்ட் தவிர்க்க முடியவே முடியாது. எத்தனை வருஷம் இந்த பிரச்சனை நமக்கு 1000 ரூபாய் ஜெனரேட் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம என்னது எக்ஸ்போர்ட் அது இதுதான் ஆப்ஷன். அதனால என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் அது வந்து நமக்கு ஏர்கிராஃப்ட் சலுகைகள் நீ எக்ஸ்போர்ட் ஆகி எக்ஸ்போர்ட் பண்ணி என்ன தரீங்க. ஏன்னா நீங்க இவ்வளோ டேக்ஸ் பிடிக்கிறீங்க, சரி டேக்ஸ் கட்டி நான் திருப்பி கொடுத்துறேன் டிபேட். நீ டேக்ஸ்னால பண்ணாமல் இருக்கிறாங்க நீ பண்ணு நான் திருப்பி கொடுத்துறேன் டிராபேக் கூட்டி டிராபேக் பண்ணுற மாதிரி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் போதும். இன்னொன்று சொல்லுவான் இதெல்லாம் பண்ணுவேன் ஆனால் டேக்ஸ் அதிகமாக இருக்கேன் என்னால் டேக்ஸ் கம்மி பண்ணாலும் பண்ணுறேன் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. இந்த அளவு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறாங்க கவர்மெண்ட். ரீசன் என்ன? இந்த ரீசன் what is the reason? Balance. Okay, so when will it be balanced? Another 10 years? Another 15 years? The school படிக்கும்போது இந்தியா வந்து டெவலப்மெண்ட் நேஷனா டெவலப்பிங் நேஷனா? இப்போ அடுத்த வருஷம் முடிக்கும் போது பிஜி படிக்கும் போது ஏன் டெவலப்பிங் இருக்கு? இந்த புஷ் டெவலப்பிங் இருக்கு எனி வருதோ டெவலப் ஆகும். இதுதான் ஸ்டேட்டஸ் ஆஃப் அவர் நேஷன். நாட் ஒன்லி அவர் நேஷன், ஈச் அண்ட் எவ்ரி நேஷன். இதுக்கும் எக்கனாமிக்ஸ் ஏகப்பட்ட சம்மந்தம் இருக்கு. பிகாஸ் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறோமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாலும் உண்டு. ஆனால் டெய்லி நமக்கு வண்டியில் ஓட்டவே மாட்டாங்க, வேற இல்லையோ அப்படி விடுறாங்க. அப்போ அவங்க மணி டிரான்சாக்ஷன் ஆகுது, பெட்ரோல் டிரான்சாக்ஷன் ஆகுது. இதுதான் ஸ்டேட்டஸ். இப்போ புரியுதா? அந்த யூட்டிலிட்டி தான் பயன்பாடு. ஒருத்தோட பயன்பாடுக்கு ஏற்றாப்புல தான் வந்து நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம நாட்டுக்கு வந்து எவ்வளவு பெட்ரோல் ஒரு நாளைக்கு தேவை, எவ்வளவு டீசல் அதாவது கூட எவ்வளவு தேவை, உண்மையான பயன்பாடு என்ன தெரிஞ்சுக்குவாங்க. யூட்டிலிட்டி பயன்பாடு அதுக்கு ஏற்றாப்புல வந்து ப்ரொடக்டிவிட்டி நடக்கும். புரியுதா? இதுக்கு ஏற்றாப்புல ப்ரொடக்டிவிட்டி நடக்கும். அதுக்கு ஏற்றாப்புல நம்ம அடுத்த நாட்டில் வாங்குறது நம்ம நாடுது அதுக்கு ஹெல்த்னு சொல்லுவாங்க. யூட்டிலிட்டி ஹெல்த் ப்ரொடக்ட் படிக்கிறீங்க எல்லாம் கான்செப்ட். அப்போ யூட்டிலிட்டி சொல்லும்போது வந்து பயன்பாடு எவ்வளோ பயன்பாடு இருக்கு அதுக்கு ஏற்றாப்புல நம்ம பண்ணுறது. ஒரு கடையை கட்டிங்கன்னா வந்து எல்லாமே கருப்பு சட்டை எடுக்க மாட்டாங்க. கருப்பு சட்டை ஒரு குவான்டிட்டி எல்லாம் அடிப்படை வைக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் சேல்ஸ், பேஸ்ட் ஆன் யூட்டிலிட்டி. புரியுதா? இது இதன் அடிப்படையாக வந்து ஒரு எக்கனாமிக்